ஹலோ எவ்ரிவான், நம்ம ஹிரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் 1-to-1 கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு மொழியுமே நம்ம முழுமையாக கற்றுக்கிட்டோம்னா கிராமர் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றவங்க கிட்ட பேசி பழகி பார்க்கணும். ஸோ கிராமரோடு சேர்ந்து மற்றவங்க கிட்ட பேசி கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ எவ்ரிவான், இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 40 சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபெச் இட் அட்வான்ஸ் அப்படின்னா உடனடியாக கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். அட்வான்ஸ்னா உடனேன்னு அர்த்தம். டிட் யூ ரன் அப்படின்னா நீ ஓடினியா அப்படின்னு அர்த்தம். டிட் யூ ஸ்லீப் நீ தூங்குனியா அப்படி அர்த்தம். டிட்டுனா பாஸ்ட் டென்ஸ் குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு யூ ஸ்கேர்டு மீ அப்படின்னா நீ என்ன பயமுறுத்திட்ட அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ் அப்படின்னா இதை ட்ரை பண்ணு. ட்ரை திஸ் ஷர்ட், இந்த ஷர்ட்டை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அர்த்தம். ட்ரை திஸ் சாரீ, இந்த சாரியை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அர்த்தம். டூ ஆஸ் யூ லைக், உனக்கு விரும்புகிற மாதிரியே பண்ணு, உனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுன்றது தான் அது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னா உன் வார்த்தைகளை கவனி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்டாப் யுவர் ப்ராட்டல்ஸ், உன்னோட புலம்பலை நிறுத்து. ப்ராட்டல்ஸ்னா புலம்பல். கெட் லாஸ்ட், தொலைஞ்சி போ அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு வில் யூ ஹாவ் அ டீ, நீ டீ குடிக்கிறியா அப்படின்னு அர்த்தம். வில் யூ ஹாவ் சம் காஃபி, நீ காஃபி குடிக்கிறியா அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் கோயிங் அப்படின்னா நான் போயிட்டுருக்கேன். லெட்ஸ் see you tomorrow, நாளைக்கு பார்க்கலாம். லெட்ஸ் மீட் டுமாரோனா நாளைக்கு பார்க்கலான்னு அர்த்தம். see you laterனா அப்புறம் பார்க்கலாம். லுக் ஓவர் தேர் அப்படின்னா அங்கே பாருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு தட்ஸ் யுவர் ஃபேட், அது உன் தலை எழுத்து, அது உன் விதி அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் யுவர் ஃபேட். ஐ எம் டன், எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷி டிசீவ்ட் மீ அப்படின்னா அவள் என்னை சீட் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஷி சீட்டட் மீன்னு அர்த்தம். திஸ் இஸ் சீட்டிங் அப்படின்னா இது ஏமாத்து வேலை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் மிஸ்டேக் மீ, என்னை தவறாக நினைக்காத அப்படின்னு அர்த்தம். டூ கம் டு மை ஹோம், என் வீட்டுக்கு வா அப்படின்னு அர்த்தம். என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு டூ கம் டு மை ஹோம். பிலீவ் மீ, என்னை நம்பு. பிலீவுக்கு பதிலாக ட்ரஸ்ட்னு சொல்லலாம். வெல் டன் மை பாய், நல்லா செஞ்ச அப்படின்னு அர்த்தம். நல்லா செஞ்சுருக்க அப்படின்னா வெல் டன். இட்ஸ் ஆல் யுவர் லக், இது எல்லாமே உன்னோட அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறது. இட் வாஸ் அ ரிச் எக்ஸ்பென்ஸ், அது ரொம்ப ஆடம்பர செலவு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் வேஸ்ட் டைம், டைமை வேஸ்ட் பண்ணாத. ஓகே, நெக்ஸ்ட்டு டூ ஒபே மீ, எனக்கு கீழ்ப்படிஞ்சு நட அப்படின்னு அர்த்தம். ஓகே, கீழ்ப்படிந்து போகிறது ஒபேன்னு அர்த்தம். ஓகே, இஸ் அ மெஜிஷியன் அப்படின்னா ஒரு மாயாஜாலக்காரன், ஒரு மெஜிஷியன் அர்த்தம். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒன்று நீ அறிமுகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஹெல்ப் யுவர் செல்ஃப், உனக்கு உதவி செஞ்சுக்கோ. ஓகே, அதாவது நீயே பண்ணிக்கோன்றதுக்கு ஹெல்ப் யுவர் செல்ஃப். ஓகே, ஹி இஸ் அ சால்க்ரேசர், அவன் ஒரு ஜோஷியக்காரங்கிறதுக்கு சால்க்ரேசர். பட்டன் யுவர் ஷர்ட் அப்படின்னா உன்னோட சட்டை பட்டனை போடுன்னு அர்த்தம். அன்பட்டன் யுவர் ஷர்ட் அப்படின்னா உன்னோட சட்டை பட்டனை கழட்டுன்னு அர்த்தம். கேட்ச் ஹிம் ரெட் ஹேண்டட், கையும் களவுமா அவனை புடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெட் ஹேண்டட் அப்படின்னு அர்த்தம். புட் அவுட் த லேம்ப், விளக்கு ஆஃப் பண்ணிடு, லைட் ஆஃப் பண்ணிடுறதுக்கு புட் அவுட் த லேம்ப். டோன்ட் பி சில்லி, முட்டாள்தனமாக இருக்காத. கம் டு த பாயிண்ட், டைரெக்டாக விஷயத்துக்கு வா அப்படின்னு அர்த்தம். ஹி இஸ் டீசிங் ஹர், அவன் அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். டோன்ட் ஹோல்ட் அப் த ஒர்க், வேலையை நிறுத்தாத அப்படின்னு அர்த்தம். ஹோல்ட் அப்னா நிறுத்துறது. லைட் த லேம்ப், விளக்கேத்து அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஸ்ப்ரெட் ரூமர்ஸ் அப்படின்னா வதந்தியை பரப்பாது. லெட் அஸ் அஹெட், முன்னேறி எங்களை நடத்து.